என்னமோ அவன் தான் புளிச்சி அவன் வளர்ச்சி அந்த மாதிரி என்னம்மா திடீர்னு வார்த்தைலாம் விடுற புளுத்திலாம் சொல்ற என்னம்மா சொல்ற? சரி அந்த 4 பொம்பளை பிள்ளைங்க வந்து அதே பொம்பளை பிள்ளைங்கள மாத்திட்டே இருக்காங்க. இல்ல செமஸ்டர் பை செமஸ்டர் புதுசா வருதுங்க. டேய் ஒரு பொண்ணு மாட்டுறதே கஷ்டம்டா, இப்ப 4 பொண்ணு வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. லட்சுமி ஒரு போட்டோ அனுப்புறான். போட்டோ தட்டி பாக்குறேன், அந்த பிள்ளையும் அவனும் ஒன்னா கட்டி புடிச்சிட்டு சட்டை இல்லாம அந்த பிள்ளை சிங்லெட் மட்டும் போட்டிருக்கு ஹாஸ்டல் ரூம்ல படுத்திருக்காங்க. என்னம்மா சொல்ற? What's up guys, welcome to the brand new episode of காதலா. இந்த ஷோல தாங்க உங்க காதல் கதையை நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். போன வாரம் இந்த காதல் கதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சேன். என்ன மாதிரி கமெண்ட்ஸ். ஆனா இருந்தாலும் அரவினுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு. நம்ம அரவினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த வாரம் ஃபோன் அடிக்கலான்னு பிளான்ல இருந்தேன். ஆனா அவங்கள can't get to her. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். ஸோ நீங்கள் வந்து அரவிந்த் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு காதல் கதை வச்சிருச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற கூகுள் டாக்லேருந்து உங்கள் காதல் கதை சப்மிட் பண்ணுங்க. நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எங்கடா பாய்ஸ் அவங்களாம் இல்லைங்க, சும்மா அப்படிங்க அவங்க, இது நம்ம ஷோ. சரிடா, இன்னைக்கு ஒரு கால் இருப்போம். ஸ்டார்ட் தி மியூசிக். இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. ஆல்ரைட், இன்னைக்கு ஒரு காலர் யாருன்னு பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். இந்த ஏதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கு. ஹலோ ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். என்ன ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஓகே, என் பேர் நிஷா. என்னது? ஈஷா. ரிஷா. ஈஷா. விஷா. புரியல. புரியல. NISHA. நிஷாவா? சரி நிஷா, இது வந்து உங்க காதல் கதையா? இல்ல இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கதை. ஏன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்க மாட்டானுங்க? டைம் இல்ல. இல்ல, ஏன்னா அவர் தான் வந்து நல்லா வாங்கி இருக்கிறாரு ஒரு கேர்ள் கிட்ட இருந்து. சோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டேய், ஒருத்தவண்ட காதல் கதை உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சரி சரி, அந்த ஷோக்கு இந்த ஷோக்கு அதான் முக்கியம். சொல்லுமா. ஓகே, சோ என் ஃப்ரெண்ட் பேர் வந்து கெல்வின். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து காலேஜ்ல மீட் பண்ணோம். ஆனா நாங்க எப்படி மீட் பண்ணோன்றதுதான் கதையே. யாரோட காதல் கதைமா இது? நீ உன் ஃப்ரெண்டோட காதல் கதையா இல்ல? என் ஃப்ரெண்டோட காதல் கதை தான். ஆனா நாங்க மீட் பண்ணதே ஒரு வித்தியாசமான விதத்துல தான் மீட் பண்ணோம். என்னம்மா சொல்ற? சொல்லு பார்க்கலாம். ஓகே, கெல்வின் என் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நான் காலேஜ் ஃபவுண்டேஷன் படிக்கிற டைம்ல இருந்தாங்க. அவங்க பேர் வந்து லட்சுமணன். இஸ் a guy la? Is a guy. Okay. லட்சுமணன் வந்து ஒரு எவரேஜ் லுக்கிங் guy. அவர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருப்பார், கொஞ்சம் கட்டையா இருப்பார். சோ அவருக்கு செம்ம இன்செக்யூரிட்டி. ஆனா நல்ல இங்கிலீஷ் பேசுவாரு. அண்ட் தென் அவர் கொஞ்சம் ஸ்மூத் டாக்கர்லாம். சோ என்ன மாதிரிலாம் ட்விட்டர்லலாம் அது எனக்கு தெரியல. அவர் வந்து அப்படியே ஸ்மூத் டாக் பண்ணி ட்விட்டர்லலாம் வந்து கேர்ள்ஸ் கூடலாம் நல்லா பேசுவாரு. அண்ட் தென் ஒரு கேர்ள் வந்து அவர் ரொம்ப வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ட்விட்டர்ல ஸ்மூத் டாக் பண்ண முடியாது. இப்படி ட்விட்டர்ல ஸ்மூத் டாக் பண்ணீங்க? ஆமா, அந்த கொஞ்சம் குரூப் மாதிரி இருக்கும். அவங்க லைக் எல்லாம் பேசலாமே. இருக்கா அந்த மாதிரி குரூப்ல எல்லாம் பேசலாம். நான் ட்விட்டர்ல சும்மா ஹேட் கண்டு ஏதாச்சும் ட்வீட் போடுவேன். இது இந்த மாதிரிலாம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு. ட்விட்டர்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு டிஎம்லாம் அனுப்புங்க. அவ என்னாச்சுன்னா, அவர் வந்து ஒரு கேர்ள் லவ் பண்ணாரு. அந்த கேர்ள் வந்து அது ஒத்துக்கல, அப்படியே போயிடுச்சு. அவரு சிகரெட் எல்லாம் அடிப்பாரு. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. சோ நாங்க 2 பேர் தான் அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் இந்த இம்பாக்ட்னால அப்படி மாறிட்டாரா என்ன கதைன்னு தெரியல. நிறைய கேர்ள்ஸ் கூட பேசுவாரு. இன்னும் கூடயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. So he went through a fuck boy phase la. He went through a fuck boy phase. So நான் அவர் கூட ரொம்ப சுத்துவேன். So foundation முடிஞ்சிருச்சு. Then we went to degree டைம்ல தான் எனக்கும் அவருக்கும் கான்டாக்ட் கொஞ்சம் லேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. So முன்ன வந்து ஃபவுண்டேஷன் 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம். டிகிரி டைம் நான் வேற கோர்ஸ், அவர் வேற கோர்ஸ். So வாரத்துல ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு லெஸ் கான்டாக்ட்லா? ஆமா, ஆனா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அந்த பையன் ஒரு கேங்ல போய் மாட்டிக்கிட்டான். காலேஜ்ல இருந்த கேங்ல. காலேஜ்ல கேங்ல இருக்கா? ஐயோ, அது ஒரு இந்தியன் சொசைட்டி கேங்குங்க. உங்களுக்கு இப்படி கேங்ல இருக்கு. நான் வந்து என் காலேஜ்ல ரொம்ப போரிங்கா இருக்கா? ஹலோ, யாருனாக்குறீங்களா? அந்த கேங் என்ன கேங் தெரியுமா? அந்த கேங் பேரே வந்து நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த கேங் பேர் வந்து தவா இந்த கேங். தவா இந்த கேங். தவானா என்னமா? அவன் பேரு, அந்த கேங்ல அவன் பேரு தவா. பேரு வந்து தவா. அந்த கேங் லீடர் பேரு. கேங் லீடர் பேரு தவா. கேங் லீடர். அவன் வந்து எமினம் பாட்டோ கிறிஸ் பிரவுன் பாட்டோ சேர்த்து கேட்பான். நிலே, அது எப்படி கேட்பான்? என்ன
நான் ஒரு வாட்டி நாங்க எப்படி கம்ப்யூட்டர் லேப்ல உட்காந்துருந்தோம். இவன் வந்து அந்த கிறிஸ் பிரவுன் வந்து ஒரு மாதிரி ஒரு மூவ் மாதிரி பண்ணுவான். அந்த அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்ல அப்படியே மேல இருந்து கீழே இறங்குவான் பாருங்க. அது வந்து கேர்ள்ஸ் பார்த்து ரசிச்சா ஏதோ நம்ம சொல்லலாம், ஓகே கேர்ள்ஸ் ஒரு ஆம்பளை பாக்குறாங்க, அவன் உட்காந்து அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்து பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் நான் இப்படி பண்ண போறேன்டா, அவன் பாரு எப்படி பண்றான்டி, அவன் ஆப்ஸ பாடுறான், அவன் ஃபேஸ பாடுறான், இப்படி எல்லாம் அப்படியே ஸ்டிம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க இவ்வளவு ரசிக்கிறீங்க என்னைய? அதாச்சும் பரவாயில்ல, நான் டிப்ளமா படிச்சு ஃபவுண்டேஷன் படிச்சு டிகிரி முடிச்சு இப்ப நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன். இன்னமும் அந்த கம்ப்யூட்டர் லேப்ல அவன் 4 பொம்பளை பிள்ளைங்க கூட இருக்கான். இன்னுமா இருக்கானா? கோர்ஸ்ல பாஸ் பண்ணிட்டானா இல்ல அதே கோர்ஸ்ல அப்படியே மாட்டிக்கிட்டானா? அதே கோர்ஸ்ல. அவன் எந்த அளவுக்கு லூசுனா, டிகிரி ஒரு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு என்னால படிக்க முடியலன்னு டிராப் பண்ணிட்டு வேற ஒரு கோர்ஸ் எடுத்து திருப்பி அவன் படிக்கிறான். என்னமா சொல்ற? சரி, அந்த 4 பொம்பளை பிள்ளைங்க வந்து அதே பொம்பளை பிள்ளைங்கள மாத்திட்டே இருக்கானா? இல்ல, செமஸ்டர் பை செமஸ்டர் புதுசா வருதுங்க. டேய், ஒரு பொண்ணு மாட்டுறதே கஷ்டம்டா, இப்ப 4 பொண்ணு வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆளு பார்த்து உன் ஃப்ரெண்டு இதான் என்னோட மென்டர்னு சொல்லிட்டு பேசி வந்திருக்கான். ஏன்னா அவன் கூட 4 பிள்ளைங்க சுத்துதுங்களே. பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு இப்படி போயிட்டே குமாரு. லைஃப்ப தொலைச்சிட்டியாடா. போய் சேர்ந்தது வேற இல்லாம என்ன வேற கூட்டிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணான். நான் வேற அந்த நாள்ல நீ ஒண்ணாயிட்டியா? மூஞ்ச பாக்கணும். அந்த நாள்ல நீ ஒண்ணா? இல்ல 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 இல்ல. ஓ, அவன் டேஸ்ட் இன்னும் பெட்டரா இருந்துச்சா? அப்படி இல்ல. சரி சரி சொல்லு. ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா, திடீர்னு பாப்பேன் டக்குன்னு அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ள போவேன், சைட்ல பாப்பேன் சோஃபால ஒரு பொண்ணு தோல் மேல சாஞ்சிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அவனுக்கு சோறு ஊட்டி விடும். இன்னொரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் மடியில படுத்து இருக்கும். அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு உட்காந்து லெக்சரிங் எடுத்துட்டு இருப்பான். இன்னமும் அவன் தான் புளிச்சி அவன் வளர்ச்சி அந்த மாதிரி எடுத்துட்டு இருப்பான். என்னமா திடீர்னு வார்த்தைலாம் விடுற, புளுத்தி எல்லாம் சொல்ற, என்ன 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 தங்கு ஸ்லிப் ஆகுதுமா? என்னமா சொல்ற? உனக்கு அவன் மேல காண்டா இருக்கா? சரியான காண்டா இருக்கு. சரி சரி, புரியுது புரியுது புரியுது. நீனா எனக்கு வெறி ஆசை. அந்த தேவாங்கு பையல உனக்கு பிடிக்கல? எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. இதுங்க பண்றதையும் என்னால பார்க்கவே முடியாது. அப்ப அந்த குரூப்ல ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை பேரு திவாஷினி. திவாஷினி ஏமா இந்த பிள்ளை பேர்லாம் அது தெரியுமா இல்லையா? நீ அப்படி அப்படியே பட்டு பட்டு சொல்லிட்டு இருக்க. இல்ல இல்ல, பேரை நான் மாத்திட்டேன், உண்மையில பேர் சொல்லல. ஓ, அதானே பார்த்தேன். அது இவ்வளவு தைரியமா திவாஷினின்னு. ஆனா அது ஸ்பெல்லிங் எல்லாம் சேம் தான். சோ லைட்டா அதுக்கு சந்தேகம் வந்தாலும் வராலும் பரவாயில்ல போவோம், என்ன பண்ணிட போகுது. சோ அப்ப இந்த திவாஷினி என்ன பண்ணிச்சுன்னா, அவன் கூட ரொம்ப சுத்தம், அந்த தவா கூட சுத்தம். தவா கூட சுத்தம், அவன் தோல் மேல சாயும். இதுல இது வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, அவனை பார்த்துட்டு இவன் தான் என் டைப், இவனை மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்ன்ற வேற பச்சையா ஓப்பனா எல்லாத்துக்கும் சொல்லும். நாங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருப்போம் டேபிள்ல, எல்லாத்துக்கும் சொல்லும் இவன் தான் என் டைப், தவா தான் என் டைப்ன்ற மாதிரி சொல்லும். இந்த பிள்ளை மேல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிரஷ் இருந்தது. அதுவும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் கிரஷ் வச்சுட்டு இருக்கான். என்கிட்ட வேற பர்சனலா வந்து சொன்னான். என்ன சொன்னா, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லனா நான் அந்த பிள்ளையை பேசி கரெக்ட் பண்ணிருப்பேன். எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. Oh wait. So when she was hanging out with this Tawa guy, and she's like, you know, like கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா கட்டி பிடிச்சு உட்கார்ந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அவங்க கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. சோ அவங்க கட்டி பிடிக்கும் போது she has a boyfriend. அப்பதான் லட்சுமணன் என்கிட்ட சொல்றான். பிகாஸ் லட்சுமணன் வந்து என்கிட்ட சொன்னா, ஒருவேளை அந்த கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லனா நான் வந்து அதை பேசி புட்டி கரெக்ட் பண்ணிருப்பேன். லட்சுமணன் என்கிட்ட சொன்னான். புடிங்கிருப்ப போட. அப்பதான் எனக்கு தெரியும் அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஏய், அந்த கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த கேர்ளுக்கே தெரியாதடா. நீ பூந்திருக்கலாம்டா அப்பவே. அதுதான் நீங்க பாருங்க, கதையை ஃபுல்லா கேளுங்க. நான் ஷாக் ஆயிட்டேன் லட்சுமணன் அப்படி சொல்லும் போது. டேய், ஆல்ரெடி கேர்ள்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற பிள்ளைடா, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஏமா, அந்த பிள்ளைக்கு தெரியுமா அது பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு? அந்த பிள்ளை அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தெரியும். அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லும். ஆனா போயிட்டு தவா கூட அப்படியே உரசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி சொன்னாங்க. இல்ல எனக்கு மைண்ட்ல ரொம்ப ஸ்டிக் பண்ண ஒரு மெமரி என்னன்னா, நாங்க வந்து கிளினிக் போயிட்டு இருந்தோம். என்னது கிளினிக் போய்கிட்டு இருந்தோம்? கிளினிக் போயிட்டு இருக்கும் போது அந்த லட்சுமணன் தான் அது காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கிராப் புக் பண்ணி கூட்டிட்டு போனான். சும்மா இருக்க முடியாம என்னையும் கூட்டிட்டு போயிட்டான். காடியில நாங்க போகும்போது அந்த பிள்ளை பச்சையா ஓப்பனா ஒருத்தனை பார்த்துட்டு அவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அப்போ லட்சுமணன் சொன்னா, டே உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்குதானே அப்படி கேட்டான். அப்படி கேட்டோம் அந்த பிள்ளை சொல்லிச்சு, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா இன்னொரு சைடு அடிக்க கூடாதுன்னு அர்த்தமா? நான் சைட் அடிப்பதா, அது என்னோட ஃப்ரீடம் அப்படி சொல்லுது. This is what we call
ஃபீமேல் ஈக்குவாலிட்டி கைஸ். எல்லாமே ஐயோ, ஈக்குவலா எனக்கு இருக்கணும். அப்படி மண்டெல்லாம் சுத்திருச்சு. நான் அது என்ன சொன்னாலும் ஓகே ஆமா அந்த மாதிரி எல்லாமே அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கெல்வினோட இன்ட்ரோடக்ஷனே வருது. ஓ இன்னும் கெல்வின் வரலையா? கெல்வின் யாரு தெரியுமா? அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்ட். அவன் எப்படி என் ஃப்ரெண்ட் ஆனான்னு இப்ப சொல்றேன். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என் போன்ல மெசேஜ் வந்துச்சு. லட்சுமி ஒரு போட்டோ அனுப்புனான். போட்டோவை தட்டி பாக்குறேன், அந்த பிள்ளையும் அவனும் ஒன்னா கட்டி புடிச்சிட்டு சட்டை இல்லாம அந்த பிள்ளை சிங்லெட் மட்டும் போட்டிருக்கு ஹாஸ்டல் ரூம்ல படுத்திருக்காங்க. என்னமா சொல்ற? எனக்கு அனுப்பி விட்டான். லட்சுமன் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டானா? ஆமா, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னுக்குதான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நீங்க இப்ப நீ அந்த பிள்ளை கூட கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் பூட்டிட்டேன் அப்படின்னு பெருமையா வர சொன்னான். பூட்டிட்டானா? அப்படிதான். என்னம்மா வாய்க்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? அப்படின்னா அப்படிதான் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே எல்லாம் பண்ணிட்டான் அந்த மாதிரி. So basically he fucked her lah. He finished everything with her. இந்த விஷயம் வந்து கெல்வினுக்கு தெரியாது. கெல்வின் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு லூசு. அவன் என்ன பண்ணிட்டான், இது பேச்சு கேட்டு அவனோட ஹோம் டவுன்ல இருந்து காசு கட்டி எங்க காலேஜ்ல படிக்கிறது கிளம்பி வந்துட்டான். பெரிய இது மாதிரி. ஓ இதுல வந்து இவருதான் வந்து அம்பி மாதிரி வந்துட்டு இருக்காரு. மூச்சு உள்ளவரை உங்களை காப்பாற்ற அயராது பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். நந்தகோபால் அப்படியே வரான், டிராவல் பண்ணிட்டு வரான். வந்துட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் then he knows அந்த கேர்ள் வந்து அவன் கூட இருக்கு, பிரேக்அப் பண்ணிட்டாங்க, அந்த பிரேக்அப் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எங்க குரூப்ல எல்லாம் பரவிடுச்சு. அந்த தவா கேங்கே பரவிடுச்சு இந்த இன்ஃபர்மேஷன். தவா கேங்க்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தவா என்ன பண்ணாரு? தவா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதுக்குள்ள வேற ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் சைட்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. அவனுக்கு ஓ சரி நாலாவதுல இது நிறைய பேர் பாச்சிட்டாங்க கெட் அவுட் சொல்லிட்டு இன்னொரு புதுசு வந்திருக்கான். புதுசா அவன் இன்னொரு பிள்ளைய சுத்திக்கிட்டு இருந்தான். அம்மா கெல்வின் பாவமா கெல்வின். உண்மையா கெல்வின் வந்துட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவன் என் கூட சுத்தின பையன், என் கண்ணு முன்னுக்குதான் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, லைக் அவங்க சுத்துறது பேசுறது அதெல்லாம் சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் கிளியரா சொல்லலாம். என்ன ஹாஸ்டலுக்கு என்னால போக முடியாது, நான் ஹாஸ்டல்ல தங்கல. இல்லன்னா போய் பார்த்திருப்பேன் கதவு தட்டி. நீ போய் பார்த்திருப்பியா? என்ன என்னமா அவனா அப்படி இருக்கா, நீ அதுக்கு மேல இருக்க? யாரா இவனுங்க எங்க இந்திரா வந்துக்கிறானுங்க? நான் போய் பிரிச்சு விட்டுருப்பேன் சாரா. பிகாஸ் அது வந்து கேர்ள்ஸ் ரூம், சாரி அது வந்து பாய்ஸ் ரூம். அந்த கேர்ள் வந்து யாருக்கும் தெரியாம ஜாக்கெட்லாம் மூஞ்சி கவர் பண்ணி பாய்ஸ் ரூமுக்கு போயிருக்கு. அது எப்படி அந்த மாதிரி போக முடியும்? அதுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நீ பாய்ஸ் ஹாஸ்டல் நீ இப்போ வந்து கதவு திறந்து அவனை ஸ்டாப் பண்ணுவ. நீ மட்டும் போக மாட்டேன், கார்டு அங்கிளும் கூட்டிட்டு சேர்த்து போவேன். கார்டு அங்கிள் இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ஆளு புண்டா ஆந்தா கிடைச்சனா சின்ன அங்க போய் யாரும் இல்லனா பிரிச்சு விட்டுருவேன். பிரிச்சு விட்டுறியா? ஐயோ பிரிச்சு விட்டுருவேன். நான் கொஞ்சம் அந்த மாதிரி. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ வந்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நானும் இதுல ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் தி இன்வால்வ் மாதிரி எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சுல. ஐ ஃபீல் ரெடி பேட் ஃபார் ஹிம். சோ என்ன பண்ணேன் நானே you feel bad for who? தவா கெல்வின் or கெல்வின் கா? I feel bad for Kelvin. சோ அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாமா ப்ரோ, பரவாயில்ல வாங்க, நீங்க புதுசா வந்திருக்கீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு. அவங்க லொகேஷன் சொன்னா அந்த லொகேஷனுக்கு வந்தாரு. நானும் என் பாய் ஃப்ரெண்ட் கெல்வின் அப்புறம் அவரோட ரூம்மேட் 4 பேர் உட்காந்து இருந்தோம். அப்ப அவர்கிட்ட பேசுறோம். அவரும் ரொம்ப நல்லா பேசினாரு. கொஞ்சம் பயந்து தான் பேசினாரு, பட் நல்லா பேசினாரு. பேசிட்டே இருக்கும்போது அவரு வந்து அந்த கேர்ள் ரொம்ப குட்டா போர்ட்ரே பண்ணாரு. எப்படின்னா என்னமோ நடந்துருச்சு சண்டை, அதனால நாங்க பிரிஞ்சுட்டோம் அந்த மாதிரி சொன்னாரு. நான் என் மேலதான் தப்பு அந்த மாதிரி. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் லூசு, உன் மேல தப்பு இல்லடா, என்னது பிளாட்டா பூசி இருக்குடா என்ன அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா ஏமாத்திருச்சு அந்த பிள்ளை. ஓ ஏமாத்திருந்தா பிளாட்டா பூசி இருக்குன்னு அர்த்தமா? ஆமா நான் பிளாட்டா குடுத்திருக்கேன், தின்னோட குடுத்துட்டு போயிருக்கான் அவன் கையில. அவனுக்கு தெரியல. அவன் அப்படியே பேட்ட முடிக்கிறான், அப்படியே அப்படியே பாக்குறான், என்ன பேசுறீங்க அப்படின்னு. பேசிக்கலி அந்த என்னடி சொல்ற, இல்ல நீ என்ன சொல்ற? அப்பதான் நான் ஓபன் தி chat, என்னோட சேட்டை திறந்து அவர் அனுப்பின அந்த போட்டோவை காமிச்சோன்னா சோலி முடிச்சு. இது தெரியாம அவன் காசு கட்டி வந்துட்டாரு, பெரிய காதல் பண்ண மாதிரி.
அங்க இருந்து வந்துட்டாரு. நீ ஏமா அவனை அப்படி இப்படி வச்சு நீ ஏமா அவனை பிளாந்தா புசுறப்ப அவனை வச்சு சேரப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படித்தானே பேசுவாங்க. ஆமாமா நானும் இப்படிதான் பேசுவேன். ஆனா இருந்தாலும் இப்படி பப்ளிக்கா வந்து சொல்ற பத்தியா எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஏமாந்துட்டானே. அப்புறம் ஏமாத்தான சிரிச்சு பேசிட்டு இருக்கிற ஏமாத ஜாலியா இருந்துச்சா? எல்லா எவிடன்ஸோட காமிச்சு சொன்னேன், இப்படிதான் பண்ணிருக்கு, இப்படிதான் பண்ணிருக்கு, இப்படிதான் பண்ணிருக்கு. பெரிய டிடெக்டிவ் தானே, ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். நீ ஜேம்ஸ் பாண்ட் தான், ஜேம்ஸ் பாண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த காய் வந்து அப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாரு. கெல்வின் வந்து ஓகே நம்மள நல்லா சுத்தி ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணாரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. I just want to say sorry to Kelvin. நான் சொல்ல உன் ஃப்ரெண்டு தான் இப்படி சொல்லியிருக்கு. இந்த கதை கேட்டதுதான் பாவண்டா நீ. சோ என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அவர் கெல்வின் கோவம் வந்துருச்சு. இப்பதான் அவனுக்கு கோவம் வந்துச்சா? மாமா கோவம் வந்துருச்சு. இப்பதான் மெயின் பார்ட்டே வரப்போகுது. இப்பதான் மெயின் பார்ட்டே வருதா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? இதுகளுக்கு தெரியாது, பக்கத்துல நானும் கூட இருக்கேன். ஓ நீ தான் வந்து வினய் மகாதேவ்லா அந்த நேரத்துல மங்காத்தா மாதிரி. அந்த டேபிள்ல கூட்டிட்டு வந்து உட்காந்து வச்சுட்டோம். ஓகே வந்துருச்சு, வந்துட்டு உட்காந்துருக்கு. லட்சுமணனோ திவாஷினியோ 7 மணிக்கு உட்காந்துருக்காங்க. நான் and then கெல்வின் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து 4 பேரும். 4 பேரும் பேசிட்டு இருக்கும்போது உட்காந்து பேசுறோம். ஆனா நான் பிரச்சனை பெருசா ஆக கூடாதுல, காமன் பிளேஸ்ல தான் கூப்பிட்டு கொஞ்சம் ஆள்லாம் இருந்தாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் லேப். இன்னும் கம்ப்யூட்டர் லேப்ல நீ தாண்டலையாமா? கம்ப்யூட்டர் லேப்ல இந்த மாதிரி டேபிள் டாக் பண்ணிருக்கேன். டேபிள் டாக் பண்ற இடமா கம்ப்யூட்டர் லேப்? அந்த லட்சுமணன் வந்து கெல்வின் கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கானா, ஏலே நான் கிளாங்காரனாலே அப்பெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அது என்ன மதுரை வாசல கிளாங்காரன் தான்டா. கிளாங்காரனுக்கே அவன் கிளாங்காரன் தெரியாதுடா. டேய் கிளாங்கறலாம் அங்கிள்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இந்த சின்ன பையன் நான் கிளாங்கற, அதுக்கு நீ என்ன பண்ண போற? ஆனா ஆக்சுவலி அவன் சின்ன பையன். 11 மணிக்கு மேல லட்சுமணன் போன் எடுத்து அவன் உள்ளுக்கு வைக்கலனா அவங்க அம்மா வந்து அவனை தூக்கி போட்டு மேய்ச்சிடுவாங்க. அவன் 11 மணிக்கு அதான் எல்லா வேலையும் முடிச்சிடுவானே. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அப்ப 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த 4 பேர் தான் இவங்க. அந்த கேர்ள் வந்து என்னமோ அது வந்து தப்பே பண்ணாத மாதிரியும், அது சைட் எந்த ஃபால்ட்டும் இல்ல, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பர்சன்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா உட்காந்து உனக்கு எனக்கு சரிப்பட்டு வரல, உன்னோட ஆட்டிடியூட்னாலதான் நம்மளுக்குள்ள பிரேக்கப் நடந்துச்சு. கெல்வின் கிட்ட ரொம்ப சீசா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது லட்சுமணன் வந்து எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கானு. சொல்லுங்க மாமா குட்டி. கேட்டுக்கிட்டு இருந்தேன், அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் நீ உருட்டு உருட்டு ஓ வாயு ஓ உருட்டு நீ உருட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருந்த. நீ சொல்லு, நீ பாத்த, நீ சொல்லு, நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது லட்சுமணன் என் முன்னுக்கு உட்காந்து இருந்தாரு. அப்போ நான் வாய் சும்மா தான் தருமாரு. அந்த பிரிக்கே கேட்டுச்சு. ஓகே நான் எல்லாத்தையும் வந்து நீங்க ஏதாச்சும் பேச போறீங்களா அந்த மாதிரி அந்த பிள்ளைகிட்டே வாலண்டியரா கேட்டுச்சு. அப்ப நான் வாய திறந்து லட்சுமணனை நல்லா கேட்டேன். நீனா ஒரு ஆம்பளை இந்த மாதிரி கூட இருந்துகிட்டே இன்னொருத்தனோட கேர்ள் ஃபிரெண்ட வந்து நீ இப்படி கூட்டிட்டு போறிய, நீ உண்மையாலே ஒரு பர்சனா? இப்ப நீ இந்த மாதிரி கேவலமான ஒரு பிஹேவியர் பண்ணிருக்கே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நல்லா தானே இருந்த. யார் அந்த தவா கேங் கூட சுத்த சொன்னா? அந்த தவா கேங் கூட நீ சுத்துறதுனாலதான் நீ இப்படி ஆனன்னு நல்லா களி ஊத்தி நான் ஸ்டில் சொன்னேன். இந்த கேர்ள் பக்கத்துல உட்காந்துருக்க, இவன் நல்லா பாத்துக்கிட்ட இவனையே வெட்டி விட்டுட்டு அது வந்து ஸ்பிளிட் செகண்ட்ல மாறி உன் கூட வருது. உன் கூட அது எத்தனை வருஷம் இருக்க போகுதுன்னு நினைக்கிற? ஒரு 3 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் இருக்குமா, அத்தனை வருஷமா அதோட சீட் தான் பண்ண போகுது. பிகாஸ் சீட்டிங்ன்றது இஸ் a choice that she constantly making. நல்ல கேள்வி கேட்ட. அந்த கேர்ள் வந்து அப்புறம் ஒரு மாதிரி யோசிக்குது, என்ன இந்த பிள்ளை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேசுது, என்னமோ நான் கேள்வியில ஏமாத்தின மாதிரி பேசுதுன்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப என் போனை திறந்து அந்த போட்டோவை இப்படி காமிச்சா பாருங்க, ஒரு அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். அது அப்படியே திரும்பி லட்சுமணனை பார்த்துச்சு ஒரு பார்வை, அது ஒரு மரண பார்வை, பொம்பாஸ்டிக் சைட். எப்படி பார்த்துச்சு நான் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல நீ இதெல்லாம் பண்ணிச்சிருக்க. அது நினைச்சிட்டு லட்சுமணன் வந்து எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி நினைச்சிச்சு. ஆனா அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவனால அவன் மூஞ்சி தூக்கி அவனால பார்க்க முடியல, அப்படி கீழே டேபிள்ல தான் பாக்குறான். அவனால பார்க்க முடியல, பிரேச்சு பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சுட்டான்.
started shaking. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. இல்ல இதுல அந்த பொண்ணு தான் அழுவணும், இவன் அழுந்து எடுக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட கையும் காலுமா மாட்டிக்கிட்டான்ல. இந்த அந்த பொண்ணே ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராட் மாட்டி நீ ஏன்டா அழுவுற? எனக்கு இந்த 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 ஷோ ஆரம்பிச்சு எனக்கு 2 எபிசோட் இருக்கு. எனக்கு இது மேல காதல் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருச்சு. அதெல்லாம் காவிய காதல், அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பேசக்கூடாது. காவிய காதலா? ஏமா நீ இல்ல உன் பேரு எந்த சொர்ணாக்காவா? செம்மையா சொர்ணாக்காதான். இந்த மாதிரி அநியாயில பார்த்து எனக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆயிரும். நான் ஸ்கூல் டைம்லயே நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீ இப்பயும் அப்படிதான் இருக்க. பர் ஓகே ஓகே. உனக்கு என்ன வயசு? என்ன வயசு அது? I'm 25. ஐயோ உன் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் உன்னை சீட் பண்ணா செத்தான். கிழிச்சு கொன்றுவேன் நான். கிழிச்சு கொன்று. ஐயோ ஃப்ரெண்டுக்கே எப்படி இருக்குனா? ஃப்ரெண்டுக்கே எப்படினா கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கூடாது. ஐயோ ஏண்டி இப்படி இருக்க? நான் முன்னையில இருந்து நான் கொஞ்சம் அக்ரெசிவ் டைப் தான் நான். அக்ரெசிவ் இல்ல. அன்னெசரி நினைச்சீங்கன்னா கோவம் வந்துரும். இருந்தாலும் நீ ஒரு ஃப்ரெண்டா நல்லா இருக்க. ஏன்னா அந்த லட்சுமணன் வந்து தப்பு பண்ணும்போது நீ வந்து தட்டி கேட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் இன். கெல்வின் இதை பார்த்தது ஐம் ஸோ சாரி வாட் யூ ஹேட் டு கோ த்ரூ. அண்ட் thank you for being a good friend for Kelvin and also லட்சுமணனுக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்க. ஆமா ஆமா. alright thank you so much. okay thank you okay. என்னடா அவன் காதல் கதை வந்து இப்படி வச்சிருப்பான். இந்த 2வது எபிசோட்ல காதல் எப்படி இருக்கு, என்னம்மா பண்றீங்க நீங்க? ஆனா இருந்தாலும் I just want to say as a friend I think it's amazing that she stepped in and she knew her boundaries. And a lot of people இந்த வயசுல இருக்கும்போது பவுண்டரிஸ் என்னன்னு தெரியாம இருக்கீங்க. இதுல யாரு தப்பு சொல்றது தெரியல. லக்ஷ்மணன் தப்பு சொல்றதா, கெல்வின் தப்பு சொல்றதா, இல்ல தவா தப்பு சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த கதையில ஒரு எஸ்த்ரோ படம் எடுத்தாங்கன்னா நல்லா வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி காதல் கதை இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஆக்சுவலி நல்ல காதல் கதை இருந்துச்சா, நல்ல ஒரு புனிதமான காதல், ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா உங்கள் காதல் கதை இந்த லிங்க்ல சப்மிட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே நேரத்தில் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் அண்ட் ஆல்சோ don't forget to follow me on Instagram and submit your story. You can DM me about it as well. We'll see you in the next one. My name is Jeevan and this is Kadala Kadala.